நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாங்கம்மா, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பில் போடுங்க. போடுறோம். புதுசா புது ரகங்கள்லாம் வந்திருக்கு, பாக்குறீங்களா? இதுவே 5000 ரூபாய் ஆச்சு. போதும். இல்லம்மா, ஒரு தடவை பாருங்க, பிடிச்சா எடுத்துக்கங்க. இது பாருங்க. வேற குவாலிட்டி எடுங்க. அது அந்த Black எடுங்க. நல்லா தான் இருக்கு. 5000 ரூபாய் தாம்மா. சரி பேக் பண்ணுங்க. சரிம்மா. அது 80 ரூபாய். வரேன் சார். மேடம், இதுக்கு பில் போடுங்க. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கே. புதுசா வந்த டிசைனா? ஆமா மேடம், இன்னைக்கு தான் வந்துச்சு. இந்த கலர்ல எனக்கு ஒன்னு எடுத்து வச்சிருங்க. சாரி மேடம், இது ஒன்று தான் இந்த டிசைன்ல இருக்கு. அப்படியா? அப்ப இதே எடுத்து வச்சிருங்க. நான் ஆசைப்பட்டு எடுத்தது, நீங்க எடுத்துக்கிட்டா எப்படி? இது பாப்பாவோட கடை, அது இஷ்டத்துக்கு எந்த புடவைனா எடுத்துக்கும். மேடம், இந்த டிசைன்ல இன்னும் 2 நாள்ல வந்துடும். ரெகுலர் கஸ்டமர், அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கே சமாதானம் சொல்றியா? வாய் மூடு. நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் வாங்கலாம். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன். சோ வாட்? எனக்கு பிடிச்சத உனக்கு விட்டு கொடுக்கணுமா? சாரி. ஏய், அந்த புடவை எடுத்து வை. இன்னைக்கு கிளப் மீட்டிங் அந்த புடவையை தான் கட்டிக்கணும். எதுவுமே எங்களுக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. கடைக்கு வரக்கூடிய காஸ்ட்லி புடவைகளை நீங்களே எடுத்துக்கிட்டா எப்படிங்க? இத பாருங்க, 10000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கியிருக்காங்க. அந்த புடவையோட சேர்த்து 15000 ரூபாய்க்கு பில்லு போட்டுருக்கலாம்ல. இடியட். என்கிட்ட வேலை பார்க்குற நாய் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? உங்களெல்லாம் இந்த அளவுக்கு வச்சிருந்தான் பாரு, அவனை சொல்லணும். ஆமா பாப்பா, இவனுல கொஞ்சம் விட்டோம் தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவானுங்க. இப்படிதான் அடிச்சு வைக்கணும். ஆனா ஒண்ணு, அடிக்கடி ஆள் மாற்ற வேண்டியதா வரும். உனக்கு என்ன, நீ ராசாச்சி, எத்தனை பேர் வேணாலும் மாத்திக்கலாம். அவசரப்படாதீங்க மாப்பிள்ள, வரேன் வரேன். மாப்பிள்ள, ஏன் என்ன பூட்டி வச்சிருக்க? நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு பாப்பா சொல்லியிருக்குல்ல, அதனாலதான் அவன் உள்ள வச்சு பூட்டிட்டேன். அப்போ ஒரு குவார்டர் கொடு தெய்வமே. தெய்வமா? நானா? உயிர் கொடுத்தாலும் தெய்வம் தான், பேர் கொடுத்தாலும் தெய்வம் தான். காலை மட்டும் பிடிக்காதீங்க. இப்ப காலை பிடிக்கவங்க பின்னாடி காலை வரவங்கன்னு எனக்கு தெரியாதா? யோ, தத்துவம்லாம் சொல்லாத. ஒரு குவார்டர் கூட இல்ல, நான் போய் பேசுவேன். ஐயோ மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. இப்ப உங்களுக்கு சரக்கு தானே வேணும், இருங்க. இந்தாங்க. இது ஒரு 1 ஹவர்ல முடிஞ்சிருமே. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரும்ல, அப்ப வாங்கி கொடுக்குறேன். அப்போ நான் ராமு கிட்ட போய் பேசுவேன், சாரதா கிட்ட போய் பேசுவேன். மீன்குட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கோம்ல, சாயந்தரமா பேசுவேன். ராமு மாப்பிள, இருங்க மாப்பிள. இப்ப இந்த சரக்கு போதாது, இன்னும் வேணுமா? இருங்க. இதோ பாருங்க, இது போதாதா? இது ராமு கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு, சாரதா கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு நான் போய் பேசுறேன். சாரதா, மாப்பிள இருங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுதான் ஆத்திர அவசரத்துக்காக ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அப்படியே கை தூக்குங்க. அப்படியே. என்ன பண்ற நீ? இருங்க. இருக்கு. அப்பாடா, பாத்தீங்களா? நீ ஸ்மக்லிங்ல வேலை செஞ்சியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எங்கெங்கோ புதைச்சு வச்சிருக்கிய. எப்பயும் தமாஷ்தான். சரி மாப்பிள, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். சரி, மட்டுமா? போகும்போது ஜாக்கிரதையா போடு. ஓ, அது சரி அது சரி. பார்த்து போ. தண்ணி அவர் அடிச்சுட்டு நம்மள பார்த்து போன்னு சொல்றாரு. அப்பாடா. Your 401. Yes sir. எவ்வளவு கேஸ் பெண்டிங்ல இருக்குது? காலையில புடிச்சதோட சேர்த்து 6 கேஸ் சார். எஃப்ஐஆர் போடலாமா சார்?
சரி சரி கூப்பிட்டு வா. யோ கான்ஸ்டபிள் ஆ இங்க கூட்டு வாங்க. யோ ஐயா கூப்பிடுறாரு போங்கய்யா போங்க போங்க போங்க. சீக்கிரம் வாங்கய்யா. என்னையா பண்ண? ஐயா பக்கத்து வீட்டு செவரேறி குதிச்சு என் வீட்டில் காணாம போன செம்பை அவன் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன திருட்டு கேஸ்ல பிடிச்சிட்டாங்க. அடுத்தவன் என்னய்யா பண்ண? ஐயா நேற்று டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு பஸ்ல போனேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். எழுந்துச்சு பார்த்தேன் பஸ் டிப்போல நிக்குது. அதுக்குள்ள பார்த்தா பஸ்ஸை கடத்த பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹலோ, எஸ்ஐ அமர் சிங் பேசுறேன். ஏசி லைன்ல இருக்காரு. யாரு? ஏசி பேசணுமா? ஆமா சார். கொடுங்க சார். ஹலோ, குட் மார்னிங் சார். பார்டர் தோட்டம் ஏரியா தானேயா? எஸ் சார். மசூத் தெரு ஏரியா தானே? எஸ் சார். அங்க ஏதோ கலவரமா, உடனே போய் பாரு. ஓகே சார். முதல்ல ஆபீஸ்க்கு வந்துட்டு போ. உடனே வந்துடுறேன் சார். யோ, சூரியகிட்ட வண்டி சர்வீஸ் விட்டானே, எடுத்துட்டு வந்தியா? சார் 2-3 முறை போய் பார்த்தேன் சார். கடை பூட்டியே இருந்தது சார். அவனை பிடிக்கவும் முடியல சார். யோ, நீ வாயை திறந்தா போய் தான் சொல்லுவேன். எங்கேயா உண்மையை சொல்லியிருக்க? அவர் சொல்றது உண்மைதான் சார். யோ, நீ ஏன் அக்யூஸ் பக்கம் நிற்கிற? யூடிசன் கேஸ்ல பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார். யாரையா பிடிச்சது? இவர் தான் சார். யாரு? இந்த ஆளா? யோ, உனக்கு நல்லவன் கட்டவும் தெரியாது, அவன் எவ்வளோ பெரிய மெக்கானிக் தெரியுமா? ஏன் அவனை கூட்டம் வந்தா? இல்ல சார், அது வந்து வாசூரியா எங்க? யோ, அவன் சட்டை எடுத்து விடுயா. சட்டையை போடு. வா, கமிஷன் ஆஃபீஸ் போகணும், அந்த வண்டி எடுத்து கொடு. யோ, பார்த்துக்கிறியா? சரி சார். போயிட்டு வரேன். என்ன? சரி. வா. சாரதா, நீ என்னம்மா இவ்வளவு அமைதியா இருக்கிற? ஒன்றும் இல்லையே. இந்த நூலை கொஞ்சம் கோத்து கொடுமா. ம். என்னம்மா பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சொல்லு, என்னாச்சு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்களா ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீ சொல்ல மாட்ட. கஷ்டத்தை வெளியில சொல்லிக்கிற பொண்ணு இல்ல நீ. எனக்கு தெரியும். ராமுக்கு கடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதானே? அடுத்தது ஏதாவது ஆரம்பிக்கணும்னா அதுக்கு பணம் தேவைப்படும், அப்படித்தானே? ஒன்னும் கவலைப்படாதம்மா. விஜய் கல்யாணத்துக்குன்னு வச்சிருக்கிற பணம் அப்படியே பேங்க்ல இருக்கு. அதுல இருந்து ஒரு 15,000 ரூபாய் உங்களுக்கு எடுத்து தரேன். அதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அப்போ நீ வெறும் ஹவுஸ் ஓனர் தான். மாசம் மாசம் வாடகை வாங்கிக்கிட்டு பேசாம போ. நீ ஒண்ணு எங்க சொந்த பிரச்சனை தலையிட வேணான்னு சொல்ற, அப்படிதானே? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு இன்னும் ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இப்படி ஒரு அவசியம் இருந்தா நான் தரமாட்டேனா? நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. என்ன பாக்குற? உனக்கு அவசியமா தேவைப்படுற பணம் அனாவசியமா எதுக்கு பேங்க்ல இருக்கணும்? சரி, உனக்கும் மன கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். பேங்க் வட்டி போட்டு கொடுத்துரு. கடனா வாங்கணும்னு நினைச்சுக்கோ, சரியா? நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அப்போ உனக்கு சம்மதம் தானே? ராம தம்பிட்ட நான் பேசிக்கிறேன். இத பாருமா, என்ன தொழில் செய்யணும்னு 1க்கு 4 தடவை நல்லா யோசித்து ஒரு முடிவெடுங்க. கடவுள் உங்க கூட இருப்பாரு. ஏங்க கோத்துட்டேன். மனசுல சஞ்சலம் இருக்கிற வரைக்கும் உன்னால இந்த நூலை கோக்க முடியல. ஆனா இப்போ சஞ்சலம் தீர்ந்துடுச்சு. கோத்துட்ட பாத்தியா? சீக்கிரம் வாங்கடி. ஃபர்ஸ்ட் அவர் என்னடி? விஜி, இவன் திரும்ப வந்துட்டான் பாரு. அடி வாங்கி இவனுக்கு புத்தி வரல. இனிமே பாரு ஐயாவோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு.
என்னை பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணது யாரு? விஜி, நீங்க தானே? அதுக்கு பயந்து நான் உங்களை மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா நான் உங்களை லவ் பண்ணுவேன். எப்போவது நான் உங்களை வம்பு பண்ணிருக்கேனா? இல்லாட்டி மத்தவங்க மாதிரி லெட்டர் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா? எதுக்காக என்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அதுக்காகவாவது நிச்சயம் நான் உங்களை லவ் பண்ணுவேன். ஒரு சேலஞ்சுக்காக உங்களை கிளாஸ்ல இருந்து வெளியே கூப்பிட்டேன். நான் கையா பிடிச்சி இழுத்தேன். எதுக்காக என்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அதுக்காகவாவது உங்களை கண்டிப்பா நான் லவ் பண்ணுவேன். ஏன் முறைக்கிறீங்க? உங்களால போலீஸ்ல அடிபட்டவன் நான். அடிபட்டதுக்காகவாவது கண்டிப்பா உங்களை லவ் பண்ணுவேன். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன கூப்பிட்டு பேசிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக நீங்க போலீஸ்க்கு போனீங்க? அதுக்காகவாவது உங்களை கண்டிப்பா நான் லவ் பண்ணுவேன். நான் வேணா உங்களுக்கு ஒரு பேப்பர் தரேன், என்னை பத்தி எழுதி போடுங்க. ஏசி, டிசி, கமிஷனர் எல்லாருக்கும் என்னை பத்தி எழுதி போடுங்க. நீங்க எத்தனை பேருக்கு எழுதி போட்டாலும் உங்களை லவ் பண்றதை மட்டும் நான் விடவே மாட்டேன். போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி 5-6 வருஷம் ஜெயில போட்டாலும் சரி, இல்ல உங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆனா உங்களை லவ் பண்றதை மட்டும் விடவே மாட்டேன். कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु ಕೇಶವ ನಾರಾಯಣ ಮಾಧವ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ತಿರುವಿಕ್ರಮ ವಾಮನ ಶ್ರೀಧರ ಋಷಿಕೇಶ ದಾಮೋದರ ಪದ್ಮನಾಭನಂದನ வணக்கம். சாரதா, இதோ வந்துட்டீங்க. காஃபி ரெடி. இந்த பணம் ஏது? எந்த பணம்? ரங்கநாதர் கிட்ட இருக்கே அந்த பணம். ரங்கநாதர் கொடுத்திருப்பாரு. என்ன சொல்ற நீ? அம்மா கொடுத்தாங்க. எந்த அம்மா? விஜயோட அம்மாங்க. நம்ம நிலைமையை புரிஞ்சு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க பணம் கொடுத்தாங்க. சில சமயம் சொந்தக்காரங்க எல்லாம் சுயநலவாதிகளா மாறி விரோதிங்க ஆயிடுறாங்க. சம்பந்தமே இல்லாதவங்க நம்ம மேல அன்பு காட்டி சொந்தமாயிடுறாங்க. உண்மைதான், நீ எனக்கு அப்படித்தானே கிடைச்சேன். அடுத்தவங்களுக்கு எடுத்தாவது நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. எடுத்துக்கோங்க. நம்மால அவங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எந்த பிடிமானம் இல்லாம நின்றுட்டு இருக்கிறப்போ அவங்க கொடுக்குற பணம் தாங்க நமக்கு முதலீடு. இந்த பாருங்க, முதல்ல சின்னதா ரெடிமேட் கார்மெண்ட்டுக்கு துணி வாங்கி தச்சு வியாபாரம் பண்ணலாம். நம்ம கிட்ட உழைப்பு இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு. விஜய் அம்மா மாதிரி நல்லவங்களோட துணை இருக்கு. ரங்கநாதரோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. நான் கூட முதல்ல வாங்க மாட்டேன் தாங்க சொன்னேன். பாவம் அவளை சொல்லும் போது ஒரே அடியா மறுக்கவும் முடியல. பணமா கொடுத்தா கூச்சப்படுவீங்க, பேங்க் வட்டி கொடுத்து கடனா வாங்கினதா நினைச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ இது சரின்னு படல. இந்த பாருங்க, முதல்ல சின்னதா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தச்சு வித்து பார்க்கலாம். நீங்க போய் துணி வாங்கிட்டு வாங்க, நான் எம்ப்ராய்டரிக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன். சாரதா, இந்த பாருங்க,
ஜென்ஸ் ஐட்டம் எல்லாம் வீடு வீடா போய் விற்கிறது ரொம்ப கஷ்டங்க. லேடிஸ் சுடிதார்னா ஈஸி, அதில் எம்ப்ராய்டரி போட்டு தச்சு விற்கலாம். அப்புறம் குழந்தைங்களோட ஃப்ராக்குக்கு தேவையானது பிளேன் துணி, செக்ஸ் போட்ட துணி, பூ போட்ட துணி எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது கூட தச்சு விற்கலாம். அப்புறம் புடவைங்க பிளேன் காட்டன் புடவைங்களாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் எம்ப்ராய்டரி போட்டு தச்சு விற்கலாம். இந்தாங்க முதல்ல இது பிடிங்க பிடிங்க. காஃபி சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. சில்லறப்ப சில்லறையா போட்டு வச்சிருக்கான். ஹலோ குவாட்ரு கூட இந்தாங்க. தூக்கத்திலே சரக்கு கேட்குறானா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஒரு சரக்கா அடிக்கணும், கண்டதில் அடித்தா இப்படி தான். அடுத்த ஆஸ்பத்திரி தான், வேற வழி இல்லை. மகாலட்சுமி இப்படி படுத்து இருக்கு. என்னது நேத்தோட கம்மி ஆயிடுச்சு, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருதே. வேற ஏதாவது ஏற்பாடு தான் பண்ணணும் போல இருக்கு. பாப்பா இடியட், அறிவில உனக்கு? காதுக்குள்ள வந்து கத்துற. இல்ல பாப்பா, மணி 9:20 ஆச்சு, நம்ம கடைக்கு போகணும்ல. நீ எனக்கு டைம் சொல்லாத. சரி பாப்பா, இந்த தலானி அடியில ஏதாவது பணம் வச்சிருந்தியா? ஏன்? பின் என்ன பாப்பா, நீ பாட்டு வச்சிருவேன், இந்த குடியார கண்ட பட்டுச்சுன்னா அதை எடுத்து குடிச்சிடுவான். யார் பதில் சொல்றது? நான் எத்தனை வேலை தான் பொறுப்பா பாக்குறது? அதுக்கு தான் சொன்னேன். ஆமா, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஒன்றும் இல்லை பாப்பா, முடிஞ்சா ஒரு 10 மணி போல எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வந்து ஒரு 11 மணிக்கா ஐயாவை எழுப்பி இருக்கிற கோட்டரை ஊற்றி மறுபடியும் படுக்க வச்சுட்டு இங்கிருந்து நேராக கடைக்கு போயிடுறோம். அங்க கொஞ்ச நேரம் தமாஷா இருந்துட்டு ஒரு 1 மணிக்கா கிளம்பி அவு பேலஸ்ல லஞ்சை முடிக்கிறோம். முடிச்சுட்டு வரும்போது ஐயாவுக்கு மறுபடியும் ஒரு ஹாஃபை வாங்கிட்டு வந்து வர வழியில எப்படி அந்த ராம பைய கிராஸ் பண்ணுவான் ஒரு முறைச்சிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் ஐயாவை எழுப்பி இந்த ஹாஃபை ஊத்தி படுக்க வச்சிடறோம். நீங்களும் இந்த மாட்டு கொட்டாயில படுத்துக்கிறீங்க. ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 மணி போல எந்திரிச்சு நேரா பியூட்டி பார்லருக்கு போறோம். அங்க அலங்காரங்கள் 1 hour, அதை முடிச்சுட்டு அங்கிருந்து நேர லேடிஸ் கிளப்புக்கு போறோம். மீட்டிங், உலக நாட்டு நடப்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான டிஸ்கஷன், நல்ல ஆராய்ச்சி பண்ண வேண்டிய டிஸ்கஷன், ஃபேஷியல் கிரீமை பத்தி. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து நேர நைட்டு முடிஞ்சா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரும்போது ஐயாவுக்கு ஒரு ஆஃப் வாங்கிட்டு வந்து அவரை எழுப்பி ஊத்தி படுக்க வச்சுட்டு நீங்களும் படுத்துடுறீங்க. இதானே பாப்பா தினந்தோறும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேலு, நான் ஒரு 1/2 மணி நேரம் படுத்திருக்கேன், அப்புறமா வந்து எழுப்பு. சரி பாப்பா, படுத்துக்க. விடுங்கடா விடுங்கடா. தெளிஞ்ச அழுவுறான், தெளியல நான் புலம்புறான். இதே வேலையா போச்சு. ச்சே. இந்த நாட்டுல முதல்ல குடியை தான் ஒழிக்கணும். குடிக்கிறவ கண்டாலே எனக்கு பிடிக்கல பாச்சா. என்ன மனுஷன், என்ன வாழ்க்கை, ஒன்னும் புரியல. அட நம்ம மாஜி மாப்பிள்ள ராம, வண்டி நிறுத்து. இல்ல ராம தம்பி, எங்க கிளம்பிட்ட? சொல்ல மாட்டியா? நீ எப்படி சொல்லுவ பாவம். நீ பொழப்பு தேடி போற வர பஸ்ஸை பிரிச்சோடி பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு தேவையாப்பா இந்த தலைவிதி? பாப்பா தான் உன் மேலே இறக்கப்பட்டு இந்த கடையில் வேலை செய்ய சொல்லிச்சுல்ல, செய்யலாம் இல்ல? பெரிய லாடு லபங்கு ஜாஸ்தி, டாடா பிர்லா பேர முறுகிட்டு வந்துட்டேன். இப்ப முறைச்சு என்ன பண்றது? இந்த புத்தி அப்ப இருந்திருக்கணும். ஆவுன்னா என்ன முறைக்காத தம்பி. நெருப்பு கூட
விஷயத்த சொல்லுப்பா. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு. அவன் வேலை தேடி லோலோன்னு தெருநாய் மாதிரி அலையிறானுங்க. BAMA படிச்சவெல்லாம் கூட சர்டிஃபிகேட்டை பறந்த மேல போட்டு பாத்ரூம் கழுவ கூட தயாரா இருக்காங்க. இந்த ஆள் என்னடான்னா வேலை கொடுத்தா செய்ய மாட்டேன், தெருவில் தான் நிற்பேன்னு அடம் முடிச்சு நிற்கிறான். இது நியாயமா? இது நியாயமா? எல்லாம் தெனாவுட்டு, ஏகப்பட்ட தெனாவுட்டு. தெரியும்படி கொஞ்ச நாள்ல சோத்துக்கு சிங்கி அடிப்பேன்ல, அப்ப பாத்துக்கிறேன். சார், இவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான், பதிலே பேசாம இருக்கீங்களே. குறைக்கிறது நாயோட சுபாவம், பதிலுக்கு நாமும் குறைக்கூடாது. சார் சார் டொனேஷன் ப்ளீஸ். சார் 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 தேங்க்யூ சார். ரோட்டரி கிளப்லேருந்து வரோம். மேடம், நாங்கள் ரோட்டரி கிளப்லேருந்து வரோம். அனாதை குழந்தைங்களுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். போடுங்க சார், கொடுங்க, நானே போடுறேன். ஓகே, தேங்க்யூ. என்னடி இது, எவனையும் காணோம். எவ்வளோ நேரம் இருக்கிறது? ஏய், அங்கே பாரு, எவனோ ஒருத்த நபரையும் படிச்சு பார்த்துட்டு இருக்கா. அம்மா விட்ரி. சார் சார் ரோட்டரி கிளப்லேருந்து வரோம். அனாதை குழந்தைகளுக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். உங்களை மாதிரி யூத்ஸ் எல்லாம் படிக்கும்போது இப்படி பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறது எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஆமாம் சார். This is my small donation and I welcome your team hard work. Okay? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. போட மாட்டான்னு நினச்சேன், போட்டுட்டாண்டி. வெற்றி. ஏய், அவ பாருடி இங்க வரா. சார் 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 மேடம் 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 சார் சார் நாங்கள் ரோட்டரி கிளப்லேருந்து வரோம். அனாதை குழந்தைங்க சார் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறோம். சார் கொஞ்சம் கேளுங்க சார். சார் ரோட்டரி கிளப்லேருந்து வரோம் சார். சார் சார் நாங்கள் அனாதை குழந்தைங்களுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். நன்கொடையா? ஆமாம் சார். அனாதை குழந்தைங்களுக்கு உதவ போறீங்களா? நல்ல விஷயம்தான். நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் நீ வாங்கிக்கோ. எல்லாரும் நம்மள மாதிரி இருந்தா நாட்டுல மழைக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இதை நீயே வாங்கிக்கோ. சரி, ஆட்டோ எடுப்பா, டைம் ஆயிடுச்சு. சார் நாங்கள் அனாதை குழந்தைங்களுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏய், என்னடி அவளை விட்டு வந்துட்ட? பாருடி, எவனோ லூசு 25 பைசா போடுறதுக்கு தர்மத்தை பத்தி பெரிய லெக்சர் அடிக்கிறான். அதாவது பரவாயில்லடி, ஒரு ராஸ்கல் என்னையே முறைச்சு பார்த்துட்டு 25 55 கேட்குறான். நான் உடனே முறைச்சேன். அதுக்கு அவன் உண்டியல்ல எவ்வளோ போடுறதுன்னு கேட்குறான். செருப்பு கழட்டி காமிச்சிட்டு வரேன். யாரோ வராங்க பாரு, அந்த வண்டியை நீ கவனி. சார் 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 ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து வரோம். ரோட்டரி கிளப் சார்பா அனாதை குழந்தைகளுக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். எனக்கு இந்த மாதிரி பூசல் செய்யணும்னா ரொம்ப ஆசை தான். ஆமாம், இதை நீங்கள் எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? இது நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணுறோம் சார். வெல் அண்ட் குட். ஆமாம், இது யாருக்காக? அனாதை குழந்தைங்க. வண்டி எடுப்போம். வரமா போயா? சீக்கிரம் போ.
டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். என்னம்மா திடீர்னு வீணை வாசிச்சுட்டு இருக்க? அதுவும் இந்த நேரத்துல? மனசு சரியில்லைம்மா. என்னம்மா? ஒன்றும் இல்லை. அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இன்னைக்கு என் காலேஜ் பக்கத்துல ஒன்று ஒரு கார்ல பார்த்தேன். கார்லையா? ஆமா. நமக்கு ஏதுமா காரு? அப்போ நான் பார்த்தது ஒன்றே இல்லையா? இல்லையே. நீ வேற யாரையோ பார்த்திருப்பம்மா. ஆமா இல்ல, அது வேற யாரோ தான். நம்ம கிட்ட எது காரு? அப்போ அது நிச்சயமா நீ இல்ல. இல்லையேம்மா. நான் ஏன் அங்க போறேன்? என்னடா கண்ணா? ஒன்றும் இல்லை. என்னம்மா, ஏம்மா அழற? ஒன்னும் இல்லடம்மா, ஒன்னும் இல்லை. வா, டிஃபன் சாப்பிடலாமா? வாடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது மெம்பரை உங்களுக்குலாம் நான் அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெல்கம். தேங்க்யூ. உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரபாவதி, டெக்ஸ்டைல் ஓனர் மகாலிங்கத்தோட ஒன்லி டாட்டர். வாவ், கோடி கோடியா டர்ன் ஓவர் வர டெக்ஸ்டைல்ஸ் ஆச்சு. இனிமேல் நாங்க தான் சாரீஸ்லாம் எடுப்பேன். ஐ எம் பிரியலட்சுமி ராஜாராம், என்னோட ஒரே ஹஸ்பண்ட் பில்டர் அண்ட் ப்ரொமோட்டர். ஓஹோ, ஒரே ஹஸ்பண்டா? என்னோட ஹஸ்பண்டை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜேம்ஸ் டேவிட், ஐபிஎஸ். ஓஹோ. ஐ எம் ராஜேஸ்வரி, பிரபல லீடிங் லாயர் வேதாச்சில இருக்காரே அவரோட ஒய்ஃபுங்க. பிரபா, மெட்ராஸ்ல பெரிய ஜுவல்லர்ஸ் எதுன்னு சொல்லுங்க? ஆர்எஸ் ஜுவல்லர்ஸ். எஸ், அதோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத் என்னோட ஹஸ்பண்ட். ஓ, பிரபா உங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்றா சொல்லுங்களேன். ஹஸ்பண்ட் அவர் பேர் கிருஷ்ணா. அவரு ஆமா, லீலை எல்லாம் பண்ணுவாரா? நோ நோ, அவரு டிரான்ஸ் ஓஷன் ஷிப்பிங் கார்ப்பரேஷன்ல இருக்காரு. அவரு இந்தியாக்கே வரமாட்டார் தெரியுமா? என்னைக்காவது என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்னா அவர் பிஏ ஃபோன் பண்ணுவாரு. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுவேன். ஏன் உங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ண மாட்டாரா? ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ண மாட்டாரா? அவருக்கு அந்த அளவுக்கு நேரம் இருக்காது, அதனாலதான். பிரபா, யூ ஆர் a lucky girl. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. வரும்போது அம்பாஸ்டர் கார்ல வந்தீங்க போல இருக்கு. ஓ, அதுவா?
எங்க வீட்ல பென்ஸ்ல இருந்து மாருதி கார் வரைக்கும் எல்லா வண்டியும் இருக்கு. நேத்தி கூட ஒன் மோர் லான்சர் நான் டெலிவரி எடுத்தேன். பட் இப்ப நான் வந்த காரு எங்க அப்பா எனக்கு 3 வயசா இருக்கும்போது வாங்கி கொடுத்தது. இப்போ உங்க வயசு என்ன? அது எனக்கு ரொம்ப லக்கி கார். நான் எங்க முதல்ல போனாலும் அந்த கார்ல தான் போவேன். இந்த கிளப்புக்கு முதல்ல வந்திருக்கேன். உங்களெல்லாம் முதல்ல பாக்குறேன். அதனாலதான் அந்த கார்ல வந்தேன். இதுல எல்லாம் நான் ஸ்டேட்டஸ் பாக்குறது இல்ல. ஏங்க பத்திரம் ஓரமா கரெக்டா கட் பண்ணுங்க. இதுவே துணி கடையா இருந்துச்சுன்னா கத்திக்குள்ள எடுத்து வச்சா ஒரே இழுப்பு தான். இங்க பாரு எவ்வளவு அவசியம் இருக்கு. பக்கத்து தெருவுல ஒருத்தங்க மெஷின் விக்கிறதா விஜயம்மா சொன்னாங்க. வாங்கிக்கலான்னு இருக்கேன். வாங்கலாமா? தொண பேசிட்டு இருக்காத. இங்க பாரு போனலாம் போகுது துணி. ரொம்ப நன்றிங்க திருக்குறள் சார். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உங்கள் அப்பா எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. நான் அதெல்லாம் மறக்கலை. அதனால தான் இப்போ உங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நல்லா முன்னுக்கு வாங்க. வட்டி தரலைன்னாலும் பரவாயில்ல, முதல்ல கொடுத்துருங்க. போயிட்டு வாங்க. ஐயா, உங்களை தேடி வழக்கமா வர்ற மகாலிங்க ஐயா பொண்ணு வந்திருக்காங்க ஐயா. உன் பேர் என்ன? தமிழரசன். இங்கே வா. எப்படி புதுசாக வேலைக்கு சேர்ந்த பையனா நீ? ஆமாங்க ஐயா. மறுபடியும் சொல்லு, உன் பேர் என்ன? தமிழரசன். தமிழரசன் இல்லை, தமிழரசன். தமிழரசன். தமிழ் இல்லை, தமிழ். 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 தமிழ் இல்லை, தமிழ். அப்பாடா. தமிழ். 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 சேடு வியாபார நேரத்துல தமிழ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கே. தமிழ் யாராவது தப்பா பேசினா எனக்கு உயிரே போயிடும். தமிழரசா, நீ போயிட்டு அப்புறமா வா, உனக்கு நல்லா தமிழ் சொல்லி கொடுக்குறேன். சரிங்க. என்னம்மா சிரிக்கிறீங்க? ஒரு ராஜஸ்தான்காரன் தமிழ் தமிழ்னு பேசுறானேன்னு பாக்குறீங்களா? இது நான் பிறந்து வளர்ந்த ஊருமா. சேட்ஜி, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? ஃபைனான்ஸ்ல கார் எடுக்கலான்னு இருக்கேன். அது சம்பந்தமா? இவ்வளவுதானம்மா. உனக்கு பிடிச்ச காரை எடுத்துட்டு போ. அதுக்கு ஏதாவது ஷூரிட்டி? ஷூரிட்டியாவது இன்னொன்னாவது. மகாலிங்கம் சார் பொண்ணு நீ. அந்த மேட்டரும் சொல்லு. சேட்ஜி, நான் கார் வாங்குற விஷயம் அப்பா அம்மாக்கு தெரிய வேண்டாம். இல்ல அம்மாக்கு பர்த்டே வருது, சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்ணலாம்ல. அதனாலதான் மந்த்லி டியூஸ் எல்லாம் நானே கட்டி முடிச்சிடுறேன். சரி, இதுல பேருக்கு ஒரே ஒரு கைது கொடுங்க. நெத்தில நாமம், பைஜாமா ஜிப்பா, தெளிவான தமிழ், பிரெஞ்சுக்காரன் தாடி. இப்படி ஒரு சேடை என் வாழ்க்கையிலே முத இங்கதான் பாக்குறேன். என்னடி விஜய், உஷாவை காணோம். வரட்டும், இன்னைக்கு அவளோட வழி பண்றேன். வந்துட்டேன். என்னடி பண்ணுவ? என்னடி இதான் நேரத்துக்கு ஒரு லட்சணமா? சாரிடி, கிஃப்ட் வாங்க போனா லேட் ஆயிடுச்சு. என்னடி இவ்வளவு லேட்டா வந்திருக்க? சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆமா, இந்த கீதா இதோ வந்துட்டேன். ஹாய், many happy returns of the day. என்ன இவ்வளவு லேசா இருக்கு? உள்ள பேப்பர் சுத்தி ஏதோ சின்ன பென்சில் கொண்டு வந்திருக்கியா? ஐயோ, மெதுவா பாத்து, அவங்க கீழ விழுந்து வைக்க போறா. கீதா, இந்த Dress உனக்கு நல்லா இருக்குடி. அப்படியா? எங்கடி வாங்குன? ஆமா, இந்த பாயடிக்கு யார் Dress வாங்கி கொடுத்தா? அம்மா வாங்கிட்டாங்க. அம்மாவா? கீழ சாரதா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், அப்பவே சொல்லிட்டேன். பாண்டி பஜார்ல வாங்குனது. கீதா, உன் ஸ்கூல் ஹாய் மீன் குட்டி. அத காவேரி வந்துட்டா. ஹாய். கீதா, Thank you. அக்கா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. சரிம்மா. நல்லா இருமா. விஜி, நீ போய் பாயசம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடு. ஏமா, ராமதம்பி எங்க? கீழே சூர்யா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியா? நான் போய் கூப்பிடுறேன், நீ பேசிட்டுமா. இது உனக்கு எத்தனாவது பிறந்த நாள்? நான் சொல்ல மாட்டேன், நீ. நான் கேக்க பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன். ஐயோ.
அம்மா என்ன தேடி யார் வந்தாங்க? நான் யாருன்னு கேட்கறதுக்குள்ள போயிட்டாங்க. எப்படி திரும்பி வருவாங்க? உன்ன மாதிரி ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குப்பா. என்ன தம்பிங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? கேக் வெட்ட போறாங்க, வாங்க. இந்த வந்துட்டேம்மா. எங்க வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தடவையாவது மேல வந்திருக்கீங்களா? சீக்கிரமா வாப்பா. வரேன் சார். நான் வரேன் சார். நீயும் வாப்பா. வா. இல்ல கடையில் நிறைய வேலை. நம்மள ஒரே தெருல குடியிருக்கோம், வாப்பா. வாடா வா. வரேன் இருங்க. ஏய் காவேரி பாத்து போ. வாங்க. பாமா சார் கேக் வெட்டலாம். வா வா. ஏய் சேமியா பாயசமா? ஏய் பாயசம் அம்மா பண்ணிருக்காங்க. பயங்கர டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்றீங்களா? குடு குடு. தேங்க்ஸ். ஏய் விஜி, உன் ஹீரோ கீழே நிக்கிறான் போல இருக்கு, கொஞ்சம் கூப்பிடலாமா? ஏய் என்னடி இவ அம்மா கேட்டா என்னத்துக்காருது? சும்மா இரு. இந்தா. எப்படி இருக்குடி பாயசம்? இந்தா. சூப்பர் விஜி. ஏய் விஜி, வந்துட்டான் போல இருக்குடி. பாயசம் கொஞ்சம் குடுறி, பாவண்டி. பாயசம் குடுக்கலாம். ஆனா ஏய் அந்த உப்பு எடு. எதுக்கு? எட்ரி சொல்றேன். குடு. என்னடி செய்ய போற? பாயசத்துல உப்பு கலந்து கொடுக்க போறேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய் சும்மா இருங்கடி. சும்மா இருங்க. ஏய் உனக்கு இந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு அவனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. சீக்கிரம் போடுறி. உனக்கு எதுல விளையாடுறதுனே தெரியாதா? நீ சும்மா இரு. பாவண்டி வேணாண்டி. ஐயோ ஐயோ, நான் போய் கொடுத்துட்டு வரட்டுமா? என்னப்பா இது? கொண்டு போ. இது உன் கிளாஸ். அப்படியே எவ்வளவு எடுத்துட்டு போறா பாரு. என்னப்பா? சீக்கிரம் போ. என்ன நீ? ஆமா, உனக்கு சொந்த ஊர் எது? கோயம்புத்தூர் பக்கம். அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? என் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. ஓ. நான் வளர்ந்ததெல்லாம் மெக்கானிக் ஷெட்ல தான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வச்சிருந்த கந்தசாமி அண்ணன் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாம். என்னங்க? இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்துல ஒருத்தங்கிற உணர்வு இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கு. எடுத்துக்க. என்னண்ணே? என்னடா அது? பாயசமா கஞ்சியா? உப்பு கரிக்குதுடா. விஜயக்கு உங்க மேல பாசமா இருப்பாங்க. அதான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. குடிங்க. குடிக்கணும்ன்ற? பின்ன குடிங்க. ஆஹா. உனக்கு 14வது வயசா? ஐயோ அக்கா நீங்க வேற இதே 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கா. அப்ப விஜி உனக்கு என்ன வயசாகுது? சித்தி பத்த வைக்கிற மெழுகுவத்திய நான் நினைக்கிறேன்க்கா. பாரு, தீபங்கிறது மங்கள ஒளி. நல்ல நாள் அதுவுமா தீபத்தை அடைக்க கூடாது. இது இப்படியே வச்சு கொஞ்சம் வித்தியாசமா கொண்டாடுவான். கேட்க விட்டு. என்னம்மா அது? கீதா குட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு கூட அவங்க அப்பா வரலன்னா எப்படி? நேத்தே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ரொம்ப பிஸியா இருக்காராம், அதான் வரல. சரி. விஜய் வா, வந்து கேக் கொடு. இந்தாங்க. இந்த பாரு, இந்த மாதிரி கேக் எல்லாம் கொடுத்து ஏமாத்த முடியாது. எத்தனை நாளைக்கு நான் கீழ இருந்தே பாடு கேட்கறது? இன்னைக்கு என் முன்னால நீ பாடுற. அவசரப்படாதீங்கண்ணே. நீ சும்மா இரு. அப்ப நான் எங்க? என்ன பர்த்டே பேபி? என்னம்மா? கேக் சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. அப்ப வா நான் ஊட்றேன். வா. அக்கா அக்கா நானும் ஊட்றேன்க்கா. நீ ஊட்டு இந்தா. இப்படி 3 பேரும் சேர்ந்து பாத்துடி. ஏய் பாத்து. ரேகா அவங்க 2 பேரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. போய் கேக் கொடுத்துட்டு வாங்க. ஏய் விளையாடுறியா? அவர் ஓ வீட்டு கெஸ்ட். கொண்டு போய் குடுறி. ஏய் ப்ளீஸ் பா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஃபர்ஸ்ட் போ. எனக்கு தெரியாது. ஏய் நில்லு. என்ன 2 கேக் மட்டும் எடுத்துட்டு போற? இந்த 4 கேக் எடுத்துட்டு போ. நீ ஊட்லியா? ஏய் கொஞ்சம் சாப்பிடு. கம்மியா இருந்தா அதெல்லாம் நினைச்சுக்க போறாங்கடி. ஏய் சீ பாவண்டி, விடுங்கடி. சாப்பிட மாட்டேங்கற பாரு. தேங்க் யூ. ஆரம்பிங்க. உப்பிட்டவரை உள்ளலும் நினைன்னு சொல்லுவாங்க. உங்களை நினைச்சிட்டே இருக்கணும் தானே நீங்க அதிகமா உப்பு போட்டீங்க. ஆனா நான் உங்களை கண்டிப்பா நினைச்சிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ இல்லையோ, ஆனா
நான் எப்பவுமே உங்களை விரும்பிக்கிட்டே இருப்பேங்க. சாகர வரைக்கும் உங்களை நினைச்சிட்டே இருப்பேன். எப்பங்க உங்க பர்த்டே? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சரி, நானே தெரிஞ்சுக்கிறேன். இந்த அட்வான்ஸ் பர்த்டே கிஃப்ட் அந்த நடராஜர் சிலை கிட்ட வைக்கிறேன். நீங்க என்ன விரும்புறதா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது அங்கேயே இருக்கட்டும். இப்ப எடுத்துக்கோ. தேங்க்யூ. இந்தாங்க, எடுத்துங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.